சொல்ல கைஸ் நீங்கள் நம்ம ஐசங்கர் கேம் தான் விளையாட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 1 மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹாரரான கேம்னு போட்டால் இதுவும் அதில் இதுவும் ஒன்று. ஸோ விளாண்டு வீடியோ போடலான்னு தான் விளாட்றேன். இது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேங்க. இது எப்படி என்ன மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆமாம், இது என்னங்க அது கண்ணு மாதிரி இருக்குது அழுத்துணும். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா அந்த திறக்கிற சவுண்டு கேட்டாலே பயமாக இருக்குதுங்க. இன்னும் அந்த பேயை வேறு நம்ம பார்க்கல. அந்த பேய் வேறு என்னமோ குடலையெல்லாம் இது வேக் என்னடா அது இதெல்லாம் உடம்பு இதெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்குது. அந்த பேய் ரொம்பவே கொடூரமாக இருக்குதுங்க. சரி ஓகே, இது என்னமோ கோடு கொடுத்துருக்காங்க பேப்பர் கிழிச்சிட்டு. இது என்ன ரூமு சின்ன ஏதோ குடோன் மாதிரி இருக்குது. இது என்ன? ஓகே, இது ஒரு ஐஸு, இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம், அந்த ஐஸை நம்ம எதுக்கு கொடுக்கலாம்? என்னது இது குப்பை தொட்டி ஆட்டது இருக்குது எதுக்கு? ஓ, அந்த பேயெலாம் நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான் இந்த ஐஸ் போல் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு தான் எனக்கும் தெரியல. சரி ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் போயிருக்கு. இன்னும் நம்ம போவோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டாப்பில் இருக்கிற டாப் ஃப்ளோருக்கு போயிட்டு அப்புறமா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போவோம். பார்த்திங்கன்னா நம்ம 12 போனி பைகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. நம்ம 12க்கு 7 கண்டுபிடிச்சிருக்கோம். இது என்னது? சாக்லேட் சிப் குக்கீஸ். ஏன்டா டே இங்கே பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கான். நீ சாக்லேட் சிப் குக்கீஸ்லாம் உனக்கு கேட்குதா? சரி ஓகே, இது அது எங்கே இருக்குது? இங்கே டாப் ஃப்ளோரில் தான் இருக்குது. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகலாம். ஆனால் எல்லா கேமில் இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோருமே ஒரு மாதிரி இது கன்ஃபியூஷனாகவே இருக்குங்க. ஏன்னு தெரியுமா? இப்போ ட்வின்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் எப்படி இருக்கும், அந்த 8 கால் பூச்சி அதில் இருக்கும். இதுவே கிராணியில் கிரவுண்ட் ஃப்ளோர் எப்படி இருக்கும்? கிராணி 1லேயும் சரி 2லேயும் சரி. கிராணி 3ல் தாங்க, கிராணி 3ல் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் அதை விட கிராணி 2ல் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோரு கிராணி 1ல் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் ஃப்ளோரை சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இது வரும் பார்த்தீங்களா, கிராணி சாப்டர் 1ல் அந்த ஒரு ஏஞ்சலினா ஸ்பைடருக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி குழப்பம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் நினைக்கிறேன். எல்லா கேம்லேயும் நடக்கிற விஷயந்தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது நமக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோம் டாப் ஃப்ளோருக்கு போய் பார்த்துடலாம். எவ்வாறு லைட் எரியுது, ஏன் தான் எரியுதுன்னு எனக்கும் தெரியல. வெளியே போகலாமான்னு வேறு பயமாகவே இருக்குதுங்க. அதுவும் திடீர்னு எரியுது தான். அது மேலே தான் இருக்குது. சரி, நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போவோம். நாங்கள் அது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போனால் ஒரு மாதிரி குழப்பம். ஸோ அதனால் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே தான் இருக்கணும். அது கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போனதுக்கப்புறம் நம்ம டாப் ஃப்ளோருக்கு போய்க்கலாம். சரி ஓகே, அப்படியே நம்ம டஸை திருப்பி விட்டோம். அதை நம்ம டாப் ஃப்ளோருக்கு வந்தோன்னா அள்ளி கொடுக்குறானுங்க இந்த போனி பைகளை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வீடியோ தான் பார்த்தீங்கன்னா உருப்படியாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் சவுண்டும் இல்லாமல் நல்லா போட்டிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் கொஞ்சம் அரைகுறையாக விளாடுவேன், அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்க வேணாம். நான் அப்படி தான் சின்ன பையன், அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா விளாட வராது எனக்கு. இதுவே எனக்கு ரொம்ப ஹாரராக இருக்குது. இதுவே கமாலா மஞ்சுலிக்கா அப்படின்னு நிறையா கேம் இருக்குது. அதனால் நம்ம எப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு எனக்கே தெரியல. இப்போ நம்ம ஐஸ் தேவைப்படுதுங்க அது பார்க்கறதுக்கு. நான் எல்லா ஐஸையும் செலவு பண்ணிட்டோம். ஸோ அது நம்ம பார்க்கணுன்னா ஐஸ் தேவைப்படுதுங்க நமக்கு. நம்மளே இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அது எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஐஸ் தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த இடமும் நல்ல ஞாபகம் இருக்குதுங்க. நான் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் நல்லா சுற்றிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால்தான். சரி ஓகே, நம்ம ஐஸ் நம்ம கண்டுபிடிச்சே ஆக்கணுங்க. எப்படியும் நம்ம ஐஸ் எல்லாம் எடுத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது கீழே தான் இருக்குது. இப்படியே நம்ம ஐஸ் ஆட் பாட்டாச்சும் எடுத்துட்டோம். நம்ம இதை நான் ஓப்பன் பண்ண முடியாதா? ஓகே, அது வேறு எங்கேயாச்சும் கிடையாது. ஒன்றே ஒன்று நம்மள்ட்ட கொடுக்கல. இது என்ன ரூமு? இது நம்ம செக் பண்ண போல இருக்குது இந்த ரூமு. இது என்ன ரூமு? இது என்னது புக்கு படிக்கிற மாதிரி இருக்குது. இது என்ன போர்டு? நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இது 12 போனி பைகள் கரெக்டாக இருக்குதுங்க.
நம்ம எஸ்கேப் பண்ணணும். ஆனால் இது எக்ஸிட் டோர் எங்கே இருக்குதுன்னு தெரில. நம்ம அன்றைக்கி நம்ம அது அந்த அந்த இது நம்ம பார்த்தோம்ல, அந்த அந்த இது என்னது கராசோ, அது பேர் கராசோவாமா. அது போகும்போது நான் பார்த்துட்டேங்க. அது பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸிட் டோர் மாதிரி இருந்துச்சுங்க. அது எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கும். இப்போ அது கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸோ நம்ம டக்கு டக்குன்னு போய் கொடுத்துருவோம். இது நான் ரன் பட்டன் இது கொடுத்தா என்ன ஆகும்? இங்கே என்ன இவ்வளோ ஃபஸ்ட்டாக வர்றான்? ராணிலையும் இப்படி ஓட மாட்டானே. இங்கே அப்படியே எஸ்கேப் பண்ணியாச்சு. என்னங்க இவங்க இதான் கராசோ ஹேவிங் ஃபன். ஏண்டா நான் உன்னை பார்க்கவே இல்லையே, நீ வந்தால் தானே பார்க்குறதுக்கு. நான் 24 பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தான்னு தெரியுமாடா? 3 ஸ்டாருக்கு 1.5 ஸ்டார் தான் கொடுத்துருக்கோம். நம்ம அவ்வளோ குறையாக விளாண்டுருக்கோம் போல இருக்குது. அப்புறம் சின்ன பையன் தான்டா ஒரு 10 வயசு தான் எனக்கு ஆகுது. அதுக்கு இது அப்படியே ஓவர் தான். சரி ஓகே தான். சரி ஓகேங்க, நான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். ஓகே, இதில் இன்னும் எவ்வளோ சாப்டர் இருக்குதுன்னு தெரில. இது இருந்தால் நம்ம போடலாம். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் போடுறேன். சரி ஓகே, இது எவ்வளோ இருக்குது? இது 1 3 4 5 6 7 8 9 10 அங்கே 10 சாப்டர் கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றா விளாடுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஹாரரான ஃபன்னியான கேமில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறார் கேபிபி கேமிங். பாய் பாய்.